ஓம் கம் கணபதையே நமக. உலகெங்கும் வாழும் ஜோதி தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த தடவை 4வது ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு வருஷம் தொடங்குது. 4வது ஸ்தானம் தான் ஒருத்தருக்கு நல்ல சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிற்கு சொத்து வளர்ச்சி ஏற்பட போகுது. நிறைய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு கார் வாங்க முடியல, அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல காரில் வராங்க, எங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களாம் நல்ல காரில் வராங்க, எனக்கு வாங்க முடியலை அப்படிங்கிற சில எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதிர்ஷ்டவசமான வருஷம். புது கார் வாங்கி ஜொலிக்க போறீங்க இந்த ஆண்டு, அவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். குரு பகவானுக்கு தனகாரகன் அப்படின்னு பேர். நல்ல காசு பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல தன வருமானம் வரப்போகிறது. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான்கிறவர் குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என் பிள்ளைகளுடைய சப்போர்ட் எனக்கு இல்லை, வயதான காலத்தில் நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக அமையும். உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு இனிமை இருக்கும். நினைவில் நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைவிட வேண்டும் பாரதி சொன்னார் பாருங்க. அவங்க நினைப்பு எல்லாமே நல்ல நினைப்பா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப உன்னதமா இருக்க போற ஒரு வருஷம். உங்களுடைய 3வது ஸ்தானத்திற்கு அதிபதி புதன் பகவான். வருஷத்துடைய துவக்க நாள் அன்றே இந்த புதன் பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை நோக்கி வர, பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். இது மிகப்பெரிய புகழை, அந்தஸ்தை, கௌரவத்தை, வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை மேஷராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறது. குறிப்பாக நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல புதிய தொடர்புகள், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வருது இந்த வருஷம். கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம், குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கூடி வருகிறது. எனக்கு அமெரிக்க தேசத்தில் போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அதுக்குரிய விசா கிடைக்கலைங்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குறபடி விசா கிடைக்கும். அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரப்போகுது. ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு. காரணம் 6ஆம் இடத்துல கேது பகவான் அவரது இருக்கார். இந்த ஆண்டு 3 முக்கியமான பயிற்சிகள் இருக்கு. ஒன்று, சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இல்லையா. 2வது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி. பிறகு ராகு கேதுடைய பயிற்சி மே 18 வருது. இந்த பயிற்சிகள் எல்லாம் மிக சாதகமாக மேஷராசிக்கு அமையும். எப்படின்னா, 6ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த கேது பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்த பிறகு உங்கள் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆயிடும். ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி உடம்புக்கு வரப்போகிறது. அப்போ ஒரு யோகமான காலம். அதுவும் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வெளிநாடுகளில் வாழக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய நேரம். அவங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுரும். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. தனஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்காருன்னா நல்ல தன லாபம் வரும்னு அர்த்தம். இதனால் வரைக்கும் கல்யாணம் நடக்கிறதுல மேஷராசிக்காரங்க குடும்பத்தில் கல்யாண தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் நல்லபடியாக கூடி வருமே. ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன் இல்லையா, அவர் லாபத்துக்கு வராருன்னா நல்ல முறையில் கல்யாண விஷயங்கள் கைகூடி வரப்போகிறது. வேலையில் ப்ராப்ளம் இருந்த பலருக்கு இந்த வேலை ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. வேலையில் ஒரு ப்ரமோஷன் கூடி வரக்கூடிய நேரம். லாபத்தில் சனி இருக்காருன்னா வேலையில் ப்ரமோஷன் கூடி வரும். இந்த சனி பகவான் பயிற்சி அடைந்த பிறகு பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். 2025 மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் திருமண தடை இருந்தால் இந்த திருமண தடை நீங்கள் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு.
பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். குறிப்பாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் இந்த துறையில முத்திரை பதிக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மேஷராசிக்காரங்க இந்த ஆண்டு மிக பாக்கியமான காலம். மூதாதையர் சொத்துக்கள் வரக்கூடிய யோகம், பிஸ்னஸ்ல ரொம்ப டாப் லெவலில் போகக்கூடிய யோகம், ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம்னு அப்படி அமையிறது. இந்த ஆண்டுல மேஷராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா இந்த வாழ்க்கை இன்னும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கேட்டா சமயபுரம் மாரியம்மனை வழிபடணும். காசிக்கு அதிபதியான செவ்வாய் கடகத்தில் உட்கார்ந்துருக்கார் பெண் வீட்டில். சமயபுரம் மாரியம்மனை வழிபடுகிற போது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அமைய போகிறது. 2025 எல்லா நலன்களும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா உங்களுக்கு இருக்கு. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, 2025ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதம் நிறைந்த ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசின்னு சொன்னாலே கலைகளில் ஆர்வமுடைய ராசி. பொதுவாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண வராருன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸே என்ன கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க இல்லை துளாராசிக்காரங்களை கூட வச்சுக்கோங்க. இது காலகாலமாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஏன்னா இந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக வசீகரம் உண்டு. பிஸ்னஸில் ஒரு பெரிய அளவுக்கு இவங்க வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு. இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நல்ல காசு பணத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஏன்னா சுக்கிரனுக்கு அதிபதி தான் மகாலட்சுமி. அப்போ செல்வ செழிப்பை தரக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த சுக்கிரனுடைய வீட்டில் மிகப்பெரிய அளவிற்கு பணவரவை தரக்கூடிய குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு பணக்கிரகத்துடைய வீட்டில் ஒரு தனஸ்தானத்தில் தனகாரகனான குரு பகவானே அமர்ந்திருக்கார். அப்படிங்கும் போது ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிற ஒரு காலகட்டம். ரொம்ப நாளாக என் பிள்ளைகள் சரியா லைஃப்ல செட்டில் ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்க குடும்பத்தில் கல்யாணம் சம்பந்தப்பட்ட தடை இருக்கு. கல்யாண பருவம் வந்துருச்சு, ஆனால் மேரேஜ் ஏறும் செட்டில் ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவானுடைய அனுக்கிரகம், குரு பலன் வருது. மே மாதம் மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகுது பாருங்க. அதுக்கு பிறகு நல்ல முறையில் திருமண செய்தி கூடி வரப்போகுது. இந்த குரு பகவானுடைய பார்வை வருஷ துவக்கத்தில் 7வது ஸ்தானத்தை பார்க்குறார். 7வது ஸ்தானம் தான் களத்தர ஸ்தானம்னு பேர். நம்முடைய லைஃப் பார்ட்னருக்கும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் யோகம். இதில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த வருஷம் துவங்கிறது அப்படின்னு சொல்லும்போது பணவரவு மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. எவ்வளோ டாக்டர்களை பார்த்துட்டோம், சரியான முறையில் குழந்தை பாக்கியமே அமையலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கும். ரிஷபராசிக்காரங்க குறித்து வச்சுக்கோங்க, இவ்வளோ அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து தான் வருஷம் துவங்கிறது. அப்படிங்கும்போது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கலாம். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிக வளர்ச்சியை பார்க்க முடியும். இப்போ இருக்கிறத விட உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பெருகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். 10வது ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்த பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு பலருக்கு வேலை இழந்து போச்சு. வேறு வேலை கிடைக்குமாங்கிற கவலையில் இருக்கீங்க. மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்புகள் அதிகம் இருந்தது. இப்போ இந்த சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார். தித்திக்கும் ஒரு பயிற்சி. லாபத்தில் வந்து சனி பகவான் அமர போகிறார். அப்போ வேலை ரீதியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அத்தனை கஷ்டங்களும் விலகும். ஆஃபீஸுக்கு தினந்தோறும் காலையில் ஏண்டா போகிறோம் இருந்தது. அங்கே போனாலே மேனேஜர் முகத்தை பார்க்கவே பிடிக்கலை, ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கார் நம்ம உத்தியோகத்தில். அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உங்களை ஆஃபீஸில் குறை சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுடைய நிர்வாகிகள் உங்களை பாராட்ட தொடங்கக்கூடிய காலங்கிறது எவ்வளவு கேட்க கேட்க இனிக்குது. அதே போல் லாபத்துக்கு சனி பகவான் போகும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தே தீரணும். நேற்று வரைக்கும் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த லிஸ்ட்லேயே நம்ம பேர் வந்திருக்காது. இப்போ ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயரை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ பெரிய உயர்வு. சார் நான் இருக்கிற உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டேன், நியூ ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அதிக சம்பளத்தோடு புதிய வேலை கிடைக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது. பெண்களுக்கு மிக அற்புதமான காலம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் பெண்களுக்கு இப்போ கிடைக்கும். புதுமை பெண்களாக திகழ்வார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. தந்தையாகக்கூடிய பாக்கியம் ஆண்களுக்கு சித்திக்கிறது.
அதை போல அரசுல உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகமும் கூடி வரும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்திர பகவான் ஒழுக்கமாக இரு என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கார். ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கும். பணபரஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்றா இருக்கும்போது நல்ல பண சிறப்பை கொண்டு வந்து கொடுக்க போறார். கல்யாண பேச்சுவார்த்தைகள் மிகச்சிறப்பாக ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம். மூதாதையர் சொத்து இருந்திருக்கும், அப்பா சொத்து வாங்கி கொடுத்துருப்பார் பிள்ளைகளுக்கு. அந்த சொத்தை வித்துட்டு இவங்க புதிய சொத்து வாங்குவாங்க. அப்போ மூதாதையர் சொத்துக்களினால் ஏற்படக்கூடிய லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும், அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். யூரிக் ஆசிட் சார்ந்த ப்ராப்ளங்களும் சிலருக்கு இருக்கும், நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி. வெள்ளிக்கிழமை என்று ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடணும். அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நெற்றியிலே இட்டு கொண்டு வந்தால் அந்த திலகம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடங்கி உங்கள் வாழ்க்கையிலே ஒளிமயமான ஒரு சூழ்நிலை வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான மனிதர்கள், அறிவாளியான மனிதர்கள் நீங்கள். இந்த ஆண்டு அற்புதமாக அமையப்போது உங்களுக்கு. மிதுன ராசின்னு சொன்னாலே ஒரு இரட்டைத்தன்மை, எல்லாத்துலேயும் ஒரு 2 சிந்தனை இருக்கும். பிறருக்கு உதவக்கூடிய குணம். எங்கேயாவது ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறதுனா அந்த இடத்துல சமாதானம் உருவாகணும்னா ஒரு மிதுன ராசிக்காரர் அங்கே இருக்கணும். அந்த இடத்துல சமாதானத்தை உருவாக்கி விடுவார். எல்லோருக்கும் ஓடி சென்று உதவக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லையே எனக்கு அப்படிங்கிற ஒரு கவலை மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே சொர்க்க பூமியாக திகழப்போகிற ஒரு ஆண்டாக உங்கள் வாழ்க்கை அமையப்போகுது. என்ன யோகம் பார்க்குறீங்களா? ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு உங்களை பார்த்துட்டு இருக்கார். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் எல்லா வகையான காரியங்களிலும் வெற்றி தரக்கூடிய இந்த ஆதித்யன் உங்களை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். அவரோடு புதன் பகவானுடைய அந்த சங்கமம், அதற்கு வித்யா யோகம்னு பேரு. நல்ல எஜுகேஷன்ல முன்னேறி வரக்கூடிய காலகட்டம். மிதுன ராசி மாணவர்களுக்கு அற்புதம் அற்புதம் அற்புதம். மிகப்பெரிய அளவிற்கு கல்வியில் ஒரு வளர்ச்சி வரப்போகுது. வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம். ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி பேரை நினைச்சிட்டு அந்த யூனிவர்சிட்டியில தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் ரேங்க் வாங்கி காட்டுவேன், அந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய காலம் இது. அதுவும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துட்டு இந்த வருஷம் துவங்கிறது. செவ்வாய் பகவான் உங்கள் லாபாதிபதி. ஆகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய காலகட்டம். மிதுனராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ உதயமாகும். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு லோனை போட்டாவது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு பெருகி வரப்போகிறது. 3ஆம் இடத்திற்குரிய சூரியன் 7லே உட்கார்ந்து கல்யாண வரவுகளை சொல்றார். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்காருங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுகூலமான ஸ்தானம். ஒரு எப்படியாவது ஒரு வீட்டு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார். குரு பகவான் 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல வருஷம் துவங்கும் போது வக்கரமா இருக்கார். கணவன் மனைவி உறவுக்கு மிதுனராசிக்காரங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லைஃப் பார்ட்னரோட எந்த கருத்து மாறுபாடும் வராதபடி பார்த்துக்கணும். அதாவது வார்த்தைகள் ஒரு கோபமும் இப்படி தெரிக்கக்கூடிய காலகட்டம். கறந்த பால் காம்பேராதுன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டக்கூடாது. இன்னைக்கு வார்த்தைகள் மிக கவனமாக மிதுனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா பெரிய வெற்றிகளை பெறலாம். கோபம் படக்கூடாது. சகோதர ஒற்றுமைக்கு நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அவசியம் இந்த ஆண்டு இருக்கு. நெருங்கிய நண்பர்கள் சிலர் எதிரிகளாக மாறுவார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. நெருங்கிய நண்பர்கள் எப்படி எதிரிகளாக மாறுவார்கள்? நம்ம பேசக்கூடிய பேச்சினால் எதிரிகளாக மாறுவார்கள். அப்ப எல்லாத்தையும் நட்பு பாராட்டணும், எல்லாத்தையும் அமைதியா போகணும், வாழ்க்கை நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துல சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் 9ல ஜொலிக்கிறார். கூடவே உங்களுடைய யோகாதிபதி சனி பகவான் அங்க சேர்ந்திருக்கார். சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு கனவு நனவாகிறது. கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் பாரதி. அப்படி நெடுநாள் கனவு, நான் ஃபாரினுக்கு போகணும், அங்கே போய் நான் என்னுடைய திறமைகளை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். திரைப்பட கலைஞர்கள், நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும், கலைத்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கூடி வருது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி பற்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் இருக்குங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள்
கிராஃபிக்ஸ் டிசைனிங் படித்தவங்க, காமர்ஸ் படித்த மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி, கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் போய் உட்கார போறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு கணக்கு. ஆண்டு துவக்கத்திலே ராகு மீண்டும் பாவி சர்ப்ப கிரகம் அங்கு அமர்ந்திருக்கார். ஆண்டுடைய மார்ச் மாசத்திற்கு பிறகு பார்க்கிற போது சனி பகவான் வந்து அமர்கிறார். ஒரு நல்ல வேலை கிடைக்கும், கடுமையா வேலை பார்த்து அந்த இடத்துல நல்ல பேரும் புகழும் வாங்குவீங்க. 4ல் இருக்கக்கூடிய கேது இந்த திருமண வாழ்க்கையில பிரிவுன்னு சிலருக்கு காட்டுது பாருங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த பிரிவு வராதபடி கேது பகவான் காப்பாற்றுவார். 4ல் ஒரு பாவக்கிரகம் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரிவு வரவே முடியாது. அப்படி ஒரு நல்ல முறையில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோகம். அதற்கு பிறகு குரு பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சி. மிதுன ராசியை நோக்கி குரு பகவான் விரைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ராசியில் அமர்ந்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பொற்காலமாக இது உதயமாக போகிறது. நல்ல பணப்புழக்கம், ஒரு நல்ல செழிப்பு, சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எந்த நாட்டில் நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்களோ, அதற்கு எது தடையாக இருந்ததோ அந்த தடைகள் விலகி இந்த நாட்டில் செட்டில் ஆக முடியும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல கூடி வரும். மிகச்சிறப்பான படிப்பு அமைஞ்சு நல்ல வேலை அமைந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்த மருத்துவர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருக்கிற நட்சத்திரக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். வருஷம் துவங்குகிற போதே ராகு பகவான் அமர்ந்திருப்பதும், மே 18ஆம் தேதி ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவான் மே 14ஆம் தேதி ராசிக்குள்ளே வந்த பிறகு தொட்டதெல்லாம் பணம், நினைத்ததெல்லாம் வெற்றி அப்படின்னு ஒரு அற்புத காலம் துவங்கிறது. மிதுனராசி அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் நீங்க குருவாயூரப்பனை வழிபடணும். ஒரு புதன்கிழமை சென்று குருவாயூரப்பனை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடுங்கிறதா அதனுடைய அர்த்தம். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக மலர்கிறது. 2025 இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகையை பாருங்க. 2 2 4 4 5 9 2025 கூட்டுத்தொகை 9. 9ஆம் எண்ணுக்குரிய அந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் ராசியிலே அமர்ந்து துவங்குகிறது இந்த ஆண்டு. அதி அற்புதமான மேன்மையை கடகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு பெறப்போகிறார்கள். செவ்வாய் கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சார், இந்த செவ்வாய் இருக்கு எங்க ராசியில உட்காருது, கடகராசியில தானே செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு பயம். பயமே தேவையில்லை, வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க இந்த வருஷம். எப்படி தெரியுமா? செவ்வாய் பகவான் தானே கடகராசிக்கு யோகாதிபதி. ஒரு யோகாதிபதியே ராசியில வந்து உட்கார்ந்து வருஷம் துவங்குறதுன்னு சொன்னா கடகராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி பெற்றுத்தானே தீரணும். வேலையில் உங்களுக்கு ஒரு தடை இருக்கு வச்சுக்கோங்க, நிறைய உழைக்கிறீங்க. கடகராசிக்காரர்களுடைய உழைப்புக்கு ஈடு இணை இல்லை. நல்லா உழைக்கிறீங்க, ஆனா உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் இல்லை, ஊதியம் இல்லைன்னு ஒரு கவலை நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சூழ்நிலை மாறப்போகுது. 10ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் ராசியிலே பரிமளித்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷம், குதூகலம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக அவர் இருக்கும்போது 5 10க்கு அதிபதி செவ்வாய் சொல்லும்போது பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி, நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் வெற்றி, அப்படி எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி கடகராசி. இது நாள் வரைக்கும் நான் போட்டித் தேர்வுகளுக்கு எழுதலை சார், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுட்டேன், எனக்கு எக்ஸாம் எழுதணும் ஆசை, வேலைக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். செவ்வாய் கிரகம் உங்களிடம் இருக்கிறது. சூரிய பகவான் 6ல் ஜொலிக்கிறார். அற்புதமாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கூடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ராசியைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கலாம். அதை போல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கும்போதும் செவ்வாய் ராசியில் இருக்கிற போது வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. முடிந்த வரைக்கும் இரவு நேரத்து பயணங்களை தவிர்த்துடணும். இருட்டின பொழுதுக்கு பிறகு, பொழுது சாய்ஞ்ச பிறகு நீங்க பயணம் செய்யறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது போதும். 4ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இளம் வயது பெண்கள் சமூக வலைத்தளத்திலே உங்களை பற்றிய கருத்துக்களை வெளியிடுகிற போது, உங்கள் புகைப்படத்தை வெளியிடுகிற போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது.
அதே போல் இந்த ஆண்டு கிளரிக்கல் வேலை நிறைய கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், பிபிஓ துறைகளில் வேலை கிடைக்கும். சேவிங்ஸ் அதிகமாக பெருக போகிற ஆண்டு. குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார, சேவிங்ஸ் நல்ல பெருகும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு பாக்கியஸ்தானத்து ராகு வெளிநாடு யோகத்தை தருவார். அப்பாவுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்போ இந்த ஆண்டில் மிக முக்கியமாக புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஸ்ரீ ராமபுரான் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், கடக ராசியிலே குடியிருக்கிறது இல்லையா? அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? சேவிங்ஸ் கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முதல் தர யோகம் கடகராசியிலே அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பெருகுகிறது. ரொம்ப நல்லா இருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம். அதே போல பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேலை பார்க்குற இடத்துல யாரோடையும் அந்த கருத்து மோதலும் வேண்டாம். நம்மளை சிசிடிவி கேமரா போட்டு பார்க்குற மாதிரி உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிஸ்னஸுக்கு கடன் உதவி கிடைக்குமா சார்? அதுதானே கேட்குறீங்க. நல்ல கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கடன் பெற்று பெரிய அளவுக்கு முன்னேற போறீங்கிற யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ நல்ல வளர்ச்சிக்குரிய வருஷம் தான் இந்த வருஷம். அப்போ கடகராசிக்காரர்கள் யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? அரங்கநாதனை, ஸ்ரீ ரங்கநாதனை, பாம்பனை மேல் பள்ளி கொண்ட அந்த அரங்கநாதனை வழிபடுகிற போது கடகராசிக்காரர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்து 2025ஆம் ஆண்டு எனக்கு ஒரு பொற்காலமாக இருந்ததுன்னு நீங்க சொல்ல போறீங்க. அவ்வளவு நல்ல காலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. எனதருமை சிம்மராசி என்பர்களே, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னு திருப்பாவை சொல்வதைப் போல ஒரு சிங்கத்தை போல நீங்கள் இருக்கக்கூடியவர்கள். இந்த ராசியுடைய சிம்பலே இந்த சிங்கம் தானே. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறதுனா, ராசிக்கு அதிபதியான சூரியன் பஞ்சமத்திலே அமர்ந்திருக்கிறது ஒரு யோகம். அத்தோட தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அடடா அருமை, அப்படியே அவர் பஞ்சமத்திலே சூரியனோடு கூடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அது நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுக்கும். காசு பணம் எனக்கு வேணும் சார், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, நல்ல பண வருமானம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்துட்டாரு. பணமழை பொழியும் காலம். அதுல சூரிய பகவான் பாருங்க 5ல் உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே வருஷம் பிறக்கும் போது, ஆங்கில ஆண்டு பிறக்கிற போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியன் 5ல் தானே இருப்பாரு. இந்த ஆண்டு என்ன யோகம்னா புதனோடு சேர்ந்து சங்கமிச்சார் பாருங்க. அதனால இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் பிரபலமாகக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. இவர்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பெரிய உயர்வை தரப்போறாரு. அரசு அலுவலர்கள், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் வந்து சேரப்போகுது. இதெல்லாம் யோகமாக இருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு அலுவலகம் மட்டுமில்லை, வீடுங்கிற ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா? கட்டிய மனைவியை யார் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, சந்தோஷமானவங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து சஞ்சரிக்கிற போது மனைவியுடைய மனசுல ஏதோ சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும், சில வேதனைகள் இருக்கும். அதை என்னன்னு கேட்டு நிவர்த்தி பண்ணணும். காது கொடுத்து கேட்கணுங்க. பல குடும்பங்கள்ல காது கொடுத்து கேட்காமலேயே மனைவிங்கிற ஒரு ஜீவனுங்க இருக்கிறத கவனிக்காமலேயே நட போட்டுக்கிட்டே இருக்கோமே, அது நல்லதா? அதனால ஆண்டு பிறக்கிற போதே நீங்க உங்க மனைவிட்ட அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் வீர நடை போட்டு இந்த ஆண்டு முழுவதும் வாழலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போறார். அப்போ ஒரு பயம் வருது சார். அஷ்டமத்து சனியை ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க சார். எங்களுக்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பல பேர் போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க சார். பயமா இருக்கு. அப்படித்தானே கேட்குறீங்க? இதுல ஒரு ரகசியம் இருக்குங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6வது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பேர் வருது பாருங்க. அதை ஜோதிட பழமொழியை சேர்த்து பாருங்க. சனி பகவான் 6க்குடையவன் 8ல் உட்கார்ந்தான்னா ராஜயோகம் கிடைக்குது. அதை நான் சொல்லல, ஜோதிட நூல்கள் சொல்லுது. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஒரு வேலை விட்டு போகுதுனாங்க சிம்மராசிக்காரங்க இப்ப கவலைப்படக்கூடாது. அடுத்த வேலை இதை விட நல்ல வேலை அமைய போகுதுன்னு அர்த்தம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஸோ நல்ல வேலை கிடைக்கிற காலம் அப்படிதான் நீங்க வச்சுக்கணும். குரு பகவான் லாபத்திற்கு போகிறார். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் லாபத்தை தொட்ட குரு உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தொட வைப்பார். மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபம் உண்டு. 5, 8க்கு அதிபதியான குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து குழந்தை செல்வத்தை கொடுப்பார். ஏற்கனவே 8ஆம் இடத்துல இந்த ராகுவுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு.
குழந்தை செல்வம் உங்களை தேடி வரும். 8ல் ராகு இருக்கும்போது பெரும் பொருள் சேரும், புதையல் போல் செல்வம் சேரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்க பெற போறீங்க. அதிகாரத்திலே அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற போறீங்க. எல்லாம் சரிங்க. கூட இருந்து குடிவரிக்க உங்களுக்கு ஆட்கள் வேணுமா? அப்படிப்பட்ட ஆட்கள் இப்ப கூட இருந்துகிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையா இருக்கணும். 7ல் சனி உட்கார்ந்து இருக்கு. ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் போதே 7ல் சனி இருந்தா எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்களுக்கு இப்போ கோச்சாரத்துல 7ல் சனி இருந்து வருஷம் துவங்குற திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் போது கவனமா இருங்க. நீங்கள் பகைவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள், நண்பர்களிடம் ஏமாந்து போவீர்கள். இந்த ஆண்டு அப்படி இருக்கிறதுனால நண்பர்களிடம் எச்சரிக்கையாக சிம்மராசிக்காரங்க இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. 5ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை உங்களுக்கு பிசினஸ்ல கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டுல 4க்குரிய செவ்வாய் 12லே நீச்சமடைவதனால உங்கள் படிப்புல நீங்க 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதிக கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. அதே நேரத்திலே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான காலத்தை உருவாக்கி தரப்போகிறார். அதே மாதிரி இன்னும் எம்ஃபில், PhD, இன்னும் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது. ஆக படிப்பில் முன்னேற்றம், செல்வத்தில் வளர்ச்சி, பிசினஸ்ல நல்ல சூழ்நிலை அப்படின்னு அற்புதமான காலமா இருக்கே. அஷ்டமத்து சனி ஒண்ணு நம்மளை என்னங்க பண்ணிட போகுது? அதுவும் வளர்ச்சியை தரப்போகுது. இந்த ஆண்டு மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பலருக்கு கலப்பு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல முறையில் திருமணம் உங்களுக்கு கைகூடும். பெற்றவர் ஆசீர்வாதத்தோடு திருமணம் நடைபெறும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புகழ், அந்தஸ்து பெருகக்கூடிய காலம். இந்த காலத்துல யாரை கும்பிட்டா எங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க? உச்சி மீது இருக்கக்கூடிய விநாயகன், உச்சி பிள்ளையார வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்று சென்று வழிபடுங்கள். மிகப்பெரிய வளர்ச்சியை சிம்மராசிக்காரங்க பெறப்போறீங்க. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? கன்னிராசிக்காரங்க 2025 எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கீங்க இல்லையா? இந்த ஆண்டு பிறக்கிற போதே குருவுடைய திரு அருளோடு உங்களுக்கு பிறக்கிறது. ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். குருவுடைய ஒரு பார்வை போதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த குரு அருள் இருந்தால், அவருடைய திரு அருள் இருந்தால் வாழ்க்கையில ஜொலிக்கிறார்கள் மனிதர்கள். அதுவும் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்களை பார்க்கிறார். மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை கொடுக்க போகிற ஒரு யோகம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலைகள்ல வருஷம் துவங்கும் போது ராசியில கேது பகவான், 7ல் ராகு பகவான், நிறைய ஏற்ற இறக்கத்தை கன்னிராசிக்காரங்க பார்த்துட்டீங்க. இந்த ஆண்டு நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டீங்க. ஒரு தொழில் இருந்தது, அந்த தொழிலிருந்து நீங்கள் விலகும்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. குடும்பத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ஒற்றுமையிலேயேங்கிற கவலை, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகுது. இந்த வருடம் 18ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம மனைக்குள் குடியேற போகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடமான கும்பராசிக்கு அணிவகுக்க போகிறார். அற்புதமான நேரம். 6லே ராகு வந்தால் அஷ்டலட்சுமி யோகம் வரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு செல்வ விருத்தி ஏற்படும். அது கன்னிராசிக்காரங்களுக்கு உறுதி. இப்ப ஏற்கனவே உடம்பு அசதி எனக்கு இருக்கு சார், பேக் பெயின் இருக்கு, பிபி கொலஸ்ட்ரால் தொந்தரவெல்லாம் இருக்கு, நீங்க சொல்றது உண்மை. அதற்கு மருத்துவ ஆலோசனை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இந்த ஆண்டு மிக அவசியம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஆண்டு. 4ஆம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்து அந்த புத ஆதித்ய யோகம் கல்வியில ஒரு நிபுணத்துவத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய ஒரு எஜுகேஷன் வளர்ச்சிங்கிறது அந்த கிரகங்கள் குறிக்கிறது. அதுவும் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் நிறைய போட்டிகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்க படிப்புல. பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பதனால ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு நீங்க ஒரு PhD பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆசிரியருடைய கைடன்ஸோட நீங்க உங்க படிப்புல ஜொலிக்க போகிற ஒரு நேரம். இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம், சொந்த மனை, சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம். லாபத்துல செவ்வாய், சர ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு நல்ல வீடு, உங்களுக்கு நல்ல கார் வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பார். மூத்த சகோதரன் அற்புதமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
இது நாள் வரை உங்களுக்கு அவருக்கும் இடையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் உண்டு. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல சனி பகவானோடு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை உயரும், பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதெல்லாம் யோகமா இருக்குங்க. ஆனா 6ல் சுக்கிரன் சனி இருக்கும்போதும் 7ல் ராகு இருக்கும்போது நம்ம எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, மனைவிக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து மாறுபாடு, உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு இந்த சூழ்நிலையில் இருந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் மனசை ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்கிடலையே. எங்க வாழ்க்கை எப்பங்க நல்லா இருக்கணும்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கிற போது உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய லாபம் இருக்கு, நல்ல முன்னேற்றம் இருக்கு, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு அமைய போகுது. அவர்கள் ஐயப்பனை அவசியம் வழிபடணும். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் வழிபடுகிற போது பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டு. பரம்பரை சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் லாபம். முதல்ல பூமி லாபம், 2வது உங்களுக்கும் உங்க பிரதருக்கும் இடையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு சொல்றேன்னா சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு சகோதர ஒற்றுமை பெருகுது. குகனோடும் ஐவரானோம், முன்பு குன்று சூழான் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலையே நின்னோடும் எழுவரானோம் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு பெருகுது, நட்புகள் உறவுகளாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நிலை அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. நிறைய முன்னேற்றம், தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது. சித்திரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் லாபத்தில் இருப்பதனால, குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. காவல்துறையை சேர்ந்தவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கைகூடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். குடும்பத்திலே ரொம்ப நாளா பேரன் பேத்தி பிறக்கலைன்னு கவலைப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பேரன் பேர்த்திகளை பார்ப்பீங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கன்னிராசிக்கு உண்டு. அப்போ எதுலங்க கவனமா இருக்கணும்? ஹெல்த்தில் கவனமா இருந்தே தீரணும். மனச்சோர்வு அடையக்கூடாது. எப்பவும் தியானம், யோகா அப்படின்னு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். அப்போ இந்த ஆண்டுலங்க நாங்க எந்த கடவுளை கும்பிட்டா ஆண்டு மிகச்சிறப்பாக அமையும்? கன்னிராசிக்காரர்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நாகத்தை சுமந்திருக்கக்கூடிய தெய்வங்கள். கருமாரியம்மனை வழிபடலாம். கருமாரியம்மனை சனிக்கிழமை என்று மாலை நேரத்திலே நீல நிற சங்கு புஷ்பங்களை அணிவித்து, சங்கு புஷ்பங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை மாலையாக கட்டி சனிக்கிழமை என்று மாலை அப்படி கருமாரியம்மனுக்கு அணிவிக்கிற போது செல்வ நிலை உயரும், நல்ல வேலை கிடைக்கும். சரியான வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது சிறப்பாக இருக்கு. பல அன்பர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் சால்வ் ஆகிறத நீங்க கண்ணு முன்னால பார்ப்பீங்க. நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, 2025ஆம் ஆண்டு எந்த ராசிக்கு பொற்காலம்னு கேட்டீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம் தெரிந்த அவ்வளவு பேரும் சொல்வார்கள் துலாம் ராசிக்கு பொற்காலம். ஒரு ஜோதிடருக்கு கூட அதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான காலம் துலாம் ராசிக்கு உதயமாகுது. 2025 அவ்வளவு பெரிய யோகமான ஆண்டு. ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காருன்னா வாழ்க்கை அற்புதம்னு அர்த்தம். இந்த ஆண்டு தான் நம்ம பார்க்குறோங்க. ஒவ்வொரு ஆண்டுங்க சில கிரகங்கள் பயிற்சி அடையுங்க. 9 கிரகங்களும் பயிற்சி அடையுமானா கிடையாது. இந்த ஆண்டு 9 கிரகங்களும் பயிற்சி அடையுது. அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்களேன். 9 கிரகங்களும் நமக்கு நினைவு தெரிந்து அந்த 9 கிரகங்களுமே பயிற்சி அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. இதுல ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் நம்முடைய யோகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து வருஷம் துவங்குது. யாரோடு சேர்ந்து அவர் அணிவகுக்கிறார் பாருங்க. யோகாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கார். ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் சொல்றோம். செல்வ வரத்து மிகச்சிறப்பாக இருக்குங்கிறோம். அந்த சுக்கிரனே உங்கள் ராசியாதிபதியாக இருக்கும் போது, அந்த சனி பகவானே உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கும் போது, அவர்கள் 2 பேரும் சங்கமிச்சு வருஷம் பிறக்கிறதுனா மிகச்சிறந்த யோகத்தை பெறப்போகிற பாக்கியசாலிகள் துலாம் ராசி அன்பர்கள். மிகச்சிறப்பா இருக்கு. நல்ல செல்வ வளம் பெருக போகுது. அவ்வளவு சிறந்த யோகம். அதே மாதிரி அதிகார வேலை கிடைக்க போகுதுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்தார். 3ஆம் இடத்துல சூரிய பகவான். இந்த 2 கிரகங்களுடைய இந்த அனுகூலம் இருக்கு பாருங்க. அரசு வேலை, அதிகார வேலை உங்களை நோக்கி வரப்போகுது. அவ்வளவு பெரிய யோகங்கள் துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப கூடி இருக்கு.
2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து தொழில் மூலம் நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார். 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும். சூரியன் யாருன்னா உங்க லாபாதிபதி. புதன் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் ஒன்று இணைந்து 3ஆம் இடத்தை அப்படி அலங்காரம் செய்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அனுகூலமாக அந்த சூரியனும் அந்த புதனும் அமர்ந்திருப்பது முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. உங்கள் தந்தை செய்த புண்ணியம் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. உங்கள் தாய் செய்த புண்ணியம் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. அவ்வளவு அற்புதமான நேரம். இந்த நேரத்திலே லாபாதிபதி ஒருத்தர் ஜாதகத்துல 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னா முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றிங்க. 11வது ஸ்தானத்துக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையருங்கிறாங்க. நினைத்த காரியம் வெற்றி பெறுங்கிறோம். 3வது ஸ்தானத்தை அனுகூல ஸ்தானம்ங்கிறோம். 3ஆம் இடத்துல லாபாதிபதி உட்கார்ந்துக்கிட்டு முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி. கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, இப்போ நல்ல நேரம் நடக்குது. நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கணுமா, இந்த ஆண்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க, உறுதியா அடிச்சுக்கிட்டு வரலாம். நிறைய பேர் நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண போற மாணவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ராசி இந்த ஆண்டு துலாம் ராசி. அந்த சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை, கேது பகவானுடைய லாபஸ்தானத்து நகர்வு நிறைய மருத்துவ மாணவர்களை உருவாக்க போகுது. செவ்வாய் 10ல் உட்கார்ந்து இருக்கிறது மருத்துவ துறையிலே உங்களை ஜொலிக்க வைக்க போகிறது. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கூடி இருக்கு. 9ஆம் இடத்து புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த 9ஆம் இடத்தை பார்க்கிறான்னு சொல்லும்போது பெரும் புகழ். இந்த உலகம் உங்களை புகழும். நீங்க படிக்கக்கூடிய படிப்புகள்ல மிகப்பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, தீசிஸ் சப்மிட் பண்றதாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் உங்களுக்கு பேரு. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும். கவிஞர் எழுதுறாரு பாருங்க. அது துலா ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். நீங்க உற்சாகமா இருக்கலாம். இந்த ஆண்டு 2025 உங்கள் பேர் சொல்ல போகிற ஒரு ஆண்டு. அதுலயும் இந்த ஆண்டுல 6ஆம் இடத்துல ராகு ஆல்ரெடி இருக்காரு. நீங்க எதிர்பார்க்கிற உடை கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்கிற நகை கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்கிற ஹையர் எஜுகேஷன் கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்கிறபடி உங்க பிசினஸ் ஜொலிக்கும். இவ்வளவு யோகங்கள் துளாராசிக்கு கூடிக்கிட்டே வருது. அவ்வளவு நல்ல அற்புதமான ஒரு வருஷம் இந்த வருஷம். 12ஆம் இடத்துல கேது இருந்து சில கவலைகள், சில மன துக்கங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா மே மாசம்தான் கேது பகவான் அப்படி லாபத்துக்கு போன பிறகு அந்த விநாயக பெருமானுடைய அருளாசி நம் இல்லங்களில் நிறையும். அதனால நீங்க வெற்றி கொடி நாட்ட போகிற காலமாக துளாராசிக்கு இருக்கும். பிசினஸ்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அக்கம் பக்கத்து கடைக்காரங்களோட ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தங்காம போய்கிட்டே இருக்காங்கன்னா இனிமே நிறைய கஸ்டமர்ஸ் நிலையாக உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்க படிக்கிற படிப்புல படிச்ச பாடம் எக்ஸாமினேஷன் ஹால்ல மறந்து போகுதுங்க. இதுதான் துளாராசிக்காரங்களுக்கு பிரச்சனை. நல்லா படிக்கிறேங்க, என்ன படிச்சாலும் எனக்கு மறந்து போகுது. இனி மறக்காது. 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு. அதே மாதிரி இது நாள் வரை என்ன திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை விலகி 9ஆம் இடத்துக்கு குரு போன பிறகு குரு பலம் வருது. கல்யாணம் கூடி வரப்போகுது. உங்க வீடுகளில் இப்பவே கல்யாண முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். திருமணம் கூடி வரக்கூடிய வேளை துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வ வளம் பெருக போகிற ஒரு வருஷம். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு யோகம். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். நாங்க யாரங்க கும்பிடணும் அப்படின்னா காஞ்சி காமாட்சியே ஒரு சித்திரை நட்சத்திரத்தன்று சென்று வழிபட்டு அவளுக்கு அபிஷேகம் செய்து புடவை அணிவித்து மகிழ்வித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியை, வெற்றியின் உச்சத்தை தோடு முடிக்கிறதான அர்த்தம். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இயற்கையை கடவுள் கொடுத்தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2025 நல்ல வருஷமா கொடுத்தான் கடவுள். உங்களுடைய நேர்மை குணத்துக்கு இந்த ஆண்டு ஒரு பாராட்டு கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கொள்கை உறுதிங்க. யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிறது கிடையாது. இப்படித்தாங்க நான் வாழ்வேன், எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க இல்லைங்களா? அது உங்களுடைய தனி சிறப்பு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி உங்களுக்கு தனி சிறப்பு இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொள்கை உறுதி அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆண்டு கடந்த ஆண்டை பார்க்கிற போது ஏகப்பட்ட சோதனைகளை சாதனைகளாக மாற்றி நீங்க காட்டிட்டீங்க. இந்த ஆண்டு வெற்றி முகுடம் உங்களை தேடி வரப்போகுது. அப்படிப்பட்ட வருஷம். ஆண்டுடைய துவக்கத்தை பார்க்குறவங்க குரு பகவான் உங்களை பார்க்கிறார். எவ்வளவு தடை இருந்தாலும் சரி அந்த குரு பகவானுடைய பார்வை நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். முதல்ல இந்த ஆண்டுடைய ராசி பலனை பார்க்கும்போதே நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்றோம்.
இந்த ஆண்டுடைய ராசி பலனை பார்க்கும்போது செவ்வாய் கடகத்துல உட்கார்ந்துட்டாருங்க, அதனால நிலநடுக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய ஆண்டு தாங்க அப்படின்னு சொல்றோம். அது பொதுவான கருத்து. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, இந்த குருவுடைய பார்வை எதையும் தாங்கும் இதயத்தை தரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமா உங்களுக்கு இருக்க போகுது. 5ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் இடத்துல சென்று அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப காதல் திருமணங்கள் இப்ப கைகூடும். அந்த காதல் திருமணங்களும் பெற்றோர் சம்மதத்தோடு நடக்கும். இது நாள் வரைக்கும் என்ன தடை இருந்தாலும் உங்க பெற்றோர்கள் மனம் மாறி உங்களை ஆசீர்வதிக்கிறதான பெரிய விஷயம். அப்படி ஒரு நன்மை நிகழப் போகிறது. இந்த குரு பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் என்பது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதரை கூட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் நல்ல காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல பதவியை கொடுக்கக்கூடியவர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ நல்ல பதவி வரப்போகுது. உங்க ஆபீஸ்ல முக்கியமான ஒரு பதவி உங்களை தேடி வரப்போகுது. அந்த பதவி உங்களை அலங்கரிக்க போகிறது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களை பார்க்கிறாரே. அப்ப இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? குழல் இனிது யாழ் இனிது என்பர்த்த மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ அது குழந்தை பாக்கியம் இல்லைங்க முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுகளில் விழுது. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு நிவர்த்தியாக போகிறது. நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூடி வருது. 9ஆம் இடத்துல செவ்வாய், மூதாதையர் சொத்து கிடைக்கக்கூடிய யோகம், வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம், வெற்றி கொடி நாட்டக்கூடிய யோகம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கு. 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால உங்களுடைய பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும், உங்களுடைய பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்கும், நேர்மை இருக்கும், உயர்ந்த வெற்றிகள் இருக்கும். அப்படிப்பட்ட யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேடி வருது. எப்பகை வந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. செல்வ செழிப்பு மிகுந்து வரும். வியாபாரத்துல நல்ல லாபம் வருங்க. அதே மாதிரி 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல நல்லா ஜொலிப்பீங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல அதிக கவனம் செலுத்தினவங்கள நீங்க நல்லா படிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடங்களை திரும்ப படிக்கிறீங்களோ அப்படி நீங்க ஜெயிக்க முடியும். சென்ற ஆண்டு பலன்களை சொல்லுகிற போது விருச்சிக ராசிக்கு இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் மார்ச் மாதம் வரை இன்னும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைந்த பிறகு நல்ல பதவி கிடைக்கும். உங்க வேலையில உங்களுக்கு காணாமல் போன ரெகக்னேஷன் மீண்டும் கிடைக்கும். நல்ல ஒரு பதவியை நீங்க அலங்கரிக்கக்கூடிய இந்த யோகத்தை அவர் தராரு பாருங்க சனி பகவான். அது ஒரு நல்ல விஷயம். அதே போல 4ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார். உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய யோகம் உண்டு. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை பார்த்ததெல்லாம் போருங்க, இனிமேல் நான் வீட்டில் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல தொடங்கிடுவீங்க. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா எங்களுக்கு இஎன்டி தொடர்பான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஆண்டு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். கைனகாலஜி மருத்துவர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அதே மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல சங்கமிப்பது கல்வியாளர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். கல்வித்துறையிலே இந்த ஆண்டு பெரிய மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படின்னு அமைப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செல்வ வளம் வந்து சேரும். ஆண்டுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி யோகத்துல இருக்கு. அனுஷம் நட்சத்திரம் மகாபெரியவருடைய நட்சத்திரம். அந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறப்பதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். அந்த அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பதவி கிடைக்க போகிறது அப்படிங்கிற யோகம் இருக்கு. அதே மாதிரி கேட்டை நட்சத்திர அன்பர்களை பார்க்கிற போது உங்களுக்கு இந்த ஆண்டு பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி வரும், கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும். இந்த ஆண்டுல எனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அந்த வெற்றிகள் வருவதற்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இல்லையா, அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு அந்த முருகப்பெருமானை வழிபட்டு பஞ்சலிங்கத்தையும் வழிபட்டு அந்த திருக்கோயிலிலே அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை பாலதேவராயன் சுவாமிகள் சொன்ன அந்த கவசத்தை 36 முறை ஓதி உருக்கொண்டு நீங்கள் பாடி வருகிற போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். இந்த ஆண்டு உன்னத ஆண்டாக உங்களுக்கு அமையும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, 2025 மிகச்சிறப்பாக இருக்க போகிற அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்கு. அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுங்க சார் நீங்க கேக்குறீங்கல்ல, எனக்கு புரியுது. யோகங்கள்ல மிகச்சிறந்த யோகம் என்ன யோகம்? தர்ம கர்மாதிபதி யோகம்.
அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடியதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்பு. எல்லா வெற்றிகளும் வரும். நம்ம முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்க வச்சுக்கிடுங்க, அந்த புண்ணியத்தின் பலனை நாம் அறுவடை செய்கிறோம் இந்த பிறவியில. அவங்க பாவத்தை பண்ணிட்டு போயிருந்தாங்க வச்சுக்கோங்க, அந்த பாவத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும். அப்பாவோட சொத்து நமக்கு வந்தா இனிக்குது, அப்பாவோட கடன் வந்தா அந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த ஆண்டு பாருங்க தர்ம கர்மாதிபதி யோகம், உங்களுக்கு புண்ணியம், பெற்றவர்களின் புண்ணியம், உங்க மூதாதையருடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது என்ன தர்ம கர்மாதிபதி புண்ணியம்னா, 9ஆம் இடத்திற்கு அதிபதி தர்மன், 10ஆம் இடத்திற்கு அதிபதி கர்மன், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பர். தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான், 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். அந்த சூரியனும் முதல் நாள் அன்றே இந்த சூரியனோடு சேரக்கூடிய புதனும், அந்த புத ஆதித்ய யோகம் சொல்றோம், தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச்சிறந்த யோகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இது கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வுகளை நீங்க அடைய போறீங்க. இந்த ஆண்டு நிறைய தான தர்மம் பண்ணுங்க சார். தான தர்மம் தான் முக்கியம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை இழைத்திடுவோம்னார் பாரதியார். அப்படி எங்கெல்லாம் பசித்திருக்கக்கூடிய வயிறு பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க, அன்னதானத்தை கொடுங்க. இந்த ஆண்டு நீங்கள் தர்மம் செய்ய செய்ய தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தெரிஞ்சுக்கிடுவீங்க, பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி காத்திருக்கு. இந்த வளர்ச்சி என்ன ஆக போகுதுன்னா தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு தொழில் துறையிலே சாதிக்க போகிற மனிதர்கள் தனுசு ராசியை சேர்ந்தவங்க பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்க போறீங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் இருக்கு பாருங்க, அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி வருது. அதே மாதிரி கல்யாண யோகம் கூடி வருதுங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து போறார். குரு பலம் வருது. மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு கல்யாண யோகம் வருது, கெட்டி மேளம் முழங்க போகுது. அதே மாதிரி எனக்கு சரியான வேலை இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும். சில பேருக்கு ஆபீஸுக்கு போறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க, எனக்கு ஆபீஸுக்கு போகவே பிடிக்கலைங்க, நான் வேலைக்கு விஆர்எஸ் வாங்கிட்டேங்க, இல்ல வாங்கணும்னு நினைக்கிறேங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பலர் இந்த ஆண்டு உங்க வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது. கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். தர்ம சிந்தனை பெருகும், ஆன்மீக சிந்தனை பெருகும். வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் கஷ்டமாவே தெரியாதுங்க. இன்னொரு புறம் பாருங்க, 3வது ஸ்தானத்துல சுக்கிரனும் சனியும். இந்த ஆண்டு காதல் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள் மிக முக்கியமான ராசி இந்த தனுசு ராசி. அது திருமணத்துல முடிய போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து இதுல. அப்போ உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமா முடியும். வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்க. உங்களுடைய பேச்சினால செல்வ வளம் பெருக போகுது. பேச்சு துறையை சேர்ந்தவங்க, எழுத்துத்துறையை சேர்ந்தவங்க, இசைத்துறையை சேர்ந்தவர்கள், குறிப்பாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. நிறைய புதிய மியூசிக் டைரக்டர்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. பெரிய அளவுக்கு வளர்ச்சி தெரிகிறது. இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார் மார்ச் மாசம். ராகு பகவான் மே மாசம் 18ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு வருகிறார். அவர் வந்த பிறகு கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அந்த உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அவசியம். இப்பொழுதே பலருக்கு பார்த்தீங்கன்னா வயத்துல பிரச்சனை இருக்கும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கும், அளவா சாப்பிடாம பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டி விட்டுருக்கோம். அதனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஃபேட்டிக் லிவர் போன்ற ப்ராப்ளம்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது. என்னங்க வயிறு பிரச்சனையாவே இருக்குங்க, என்ன பண்ணினாலும் அந்த வயிறு பிரச்சனை தீரலையுங்க அப்படிங்கிறவங்களுக்கு வயிறு பிரச்சனை நிவர்த்தியாக போகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கடல் தாண்டி சென்று படிக்கக்கூடிய யோகம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் அது கிடைக்கும். அப்படி நீங்க படிக்கும் போதுங்க, நான் ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பா அம்மாவால் அதுக்கு செலவழிக்க முடியல, ஒரு எஜுகேஷனல் லோன் கிடைச்சா பரவாயில்லையே, அதை தானே இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்க போகுது, பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க. சார் நான் பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்குரிய உதவி, பண உதவி கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்குரிய பண உதவி கிடைச்சு பிசினஸ் டெவலப் பண்ண போறீங்க. வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ஆனா எனக்கு அங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் கிடைக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப யோகமாக இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க. வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். அதுவும் ஹெல்மெட் போடாம 2 வீலர்ல போகிறது, வீர சாகசம் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய வருஷம். கவனமா இருங்க. 8ல் செவ்வாய் போய்கிட்டு இருக்காரு. அதனால இந்த ஆண்டு வண்டி வாகனங்களை மிக கவனமாக இயக்கணும், நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும் தனுசு ராசிக்காரங்க. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேலை மாற்றம் நிகழப்போகிறது, தெய்வ அனுக்கிரகம் கிடைக்க போகுது. உங்க அப்பாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு உடல்நல பிரச்சனைகளோ இல்லாவிட்டால் அவருக்கு உடம்புல எலும்பு அடிபட்டு பிரச்சனைகளோ ஏதாவது இருந்திருக்கும். இப்ப அப்பாவுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்குங்க செல்வ செழிப்பு மிகுந்து வரும், திருமண பேச்சுவார்த்தை நடக்கும், உங்களுக்கு கலைஞர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் மிக புகழ்பெற்ற மனிதர்களாக நீங்க இருக்க போறீங்க. ஃபாரின் யோகம் உங்களுக்கு கைகூடி வருது. உங்களுக்கு மிகப்பெரிய விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, மதுரை மீனாட்சியை வழிபடுங்க. அதிலும் மதுரை மீனாட்சிக்கு அலங்காரங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பல அலங்காரங்கள் அவளுக்கு நடக்கும். அந்த மீனாட்சியை சென்று 3 அலங்காரங்களுக்கு மேல அவளை தரிசனம் பண்ணணும். அப்படி மீண்டும் மீண்டும் போய் தரிசனம் பண்ணுங்க. அப்படி மீனாட்சியை தரிசனம் செய்கிற போது, நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு ஒளிமயமா இருக்க போகுது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். மகர ராசிக்கு 2025 ரொம்ப யோகமான வருஷமா இருக்க போறதுக்கு ஒரு அத்தாட்சியே ராசிநாதனும் ராசிக்கு யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய 2 கிரகங்களுடைய சங்கமம் தான். அப்ப ராசிக்கு யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன் சொல்றோம், ராசி அதிபதி சனிங்கிறோம். 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாங்க. அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுக்கு வருமானம் வரப்போகுது. அதாவது குடம் நிறைய பொற்காசுகள் சொன்னாங்க பாருங்க, அப்படி அந்த அளவுக்கு உங்கள் பெட்டகம் நிறைய போகிற வருஷம்ங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி குடத்தை குறிக்கக்கூடிய ராசி. அதுல போய் இந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கை பெட்டகம் நிறைய பணம் அப்படிங்கிற அளவுக்கு யோகம். சிலருக்கு புதையல் போல் செல்வம் வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம். உங்கள் பேச்சுக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி உங்க வீட்டுக்காரர் தலையாட்டி எல்லாத்தையும் கேட்பார். இந்த ஆண்டு அவ்வளவு ஒரு அமைதியான சூழ்நிலை. நம்ம வீட்டுக்காரரா இப்படி மாறிட்டாரான்னு நீங்க பார்த்து சந்தோஷப்படலாம். அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்கள் அவற்றை இருக்கும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் அங்க உட்கார்ந்து இருக்காரு ராகு பகவான். அவர் இருக்கிறதுனால ஏற்கனவே காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. உங்க பேச்சிலையும் உங்க கம்யூனிகேஷன் ஏதோ நீங்க பேசுறீங்க, ஒரு அர்த்தத்தோடு பேசுறீங்க, அது அனர்த்தமா போய் சேருது. இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறப்போகுது. முதல்ல செல்வ வளம் பெருகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ஹெல்த் இஷ்யூஸ் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு யோகம் கிடைக்குது. இது ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கு. 7ல் செவ்வாய் நீச்சமா இருக்காரா, திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமான பொருத்தங்கள் நம்ம என்ன சொல்றோம், நாகதோஷத்தை பாருங்க, செவ்வாய் தோஷம் பாருங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க. செவ்வாய் 7ல் நீச்சமாக இருக்கிற போது எனதருமை நேயர்களே, தயவு செய்து உங்கள் ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்திற்கு இந்த ஆண்டு முக்கியத்துவம் கொடுங்கள். அதே மாதிரி கணவருக்கு உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பனிப்போர், உங்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் கவனம். அப்படி இருக்கிற போது இந்த பனிப்போர் விலகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இந்த ஆண்டு ஏற்பட போகுது. தொழில் செய்யக்கூடியவங்க தொழில நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 12ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கார். அவ பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பெருக போகுது. அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஆண்டு. லஞ்சம் லாவணியம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும்னு மகர ராசிக்கு இருக்கிறதுனால அரசு ஊழியர்கள் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இன்னும் சிலருக்கு 6ஆம் இடத்திற்கு உரிய புதன் பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து வருஷம் துவங்கிறது. அதனால கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. எஜுகேஷனல் லோன் நல்ல முறையில கிடைக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மகர ராசிக்காரங்க, மனசுக்குள்ள இந்த ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய தடை இருக்கு. இப்போ இந்த ஆண்டு கடன் வாங்கியால் பிசினஸ் பண்ணுவீங்க, பிசினஸ்ல ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்படிப்பட்ட நல்ல யோகம் இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காரு. ஃபாரின்ல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், அந்த நாட்டு சட்ட திட்டங்கள் என்னவோ அதை மதிச்சு நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. இப்போ கூடுதல் கவனமா தானே நீங்க இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தானுங்க பயப்படணுமா? அது தேவையில்லை. குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறாருங்க போது, குரு பார்க்க கோடி நன்மை, நான் இருக்கிறேன், யான் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு குரு பகவானுடைய அருளாசியினால இது பொற்காலமாக அமையும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் கண் திருஷ்டியும் அதிகம் வரும் கலைஞர்களுக்கு. இந்த ஆண்டு மகர ராசியை சேர்ந்த கலைஞர்கள் தங்கள் உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இதுல உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிடாதீங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்க.
திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து சென்று வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பிசினஸ்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஜெயிக்க போறீங்க. அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும், இது மிக முக்கியம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நீங்கள் ஏமாறக்கூடிய காலம். மிக நெருங்கிய நண்பர்கள், உயிர் நண்பன் யாரை நினைச்சோமோ அந்த உயிர் நண்பர்கள் முதுகிலே குத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. நம்பிக்கை துரோகங்கள் அரங்கேறும். புதிய நபர்களை, மூன்றாம் நபர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. அது தொழில் வகையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க போறீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரின் போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கு. நீங்க உள்நாட்டிலேயே விரும்பிய கல்வி நிலையங்களை சேர்ந்து படிக்கக்கூடிய யோகம் இருக்கு. இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு கூடி வருகிறது. இப்போ மகர ராசி அன்பர்கள் வெற்றி மீது வெற்றி பெறணும் சார். நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நித்திய கல்யாண பெருமாள், நித்திய கல்யாண பெருமாளை சென்று நீங்க வழிபடணும். அவரை வழிபட்டு அவருக்கு முறைப்படி வஸ்திரம் சாத்தி நீங்க வழிபட்டு வருகிற போது ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்க உயர்ந்துகிட்டே இருக்க போறீங்க. குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போறவங்க மிகப்பெரிய பாக்கியவான்களாக மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு இருக்க போறீங்க. 3ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கறதுனால நிறைய நகைகள் வாங்கக்கூடிய யோகம், உங்கள் பிள்ளைகள் உயரக்கூடிய யோகம், ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். மகர ராசிக்கு அவ்வளவு அற்புதமான வருஷமாக 2025 அமைய போகிறது. உங்களுக்கு என் உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனதருமை கும்பராசி அன்பர்களே, காலபுருஷனுடைய லாபஸ்தானம் கும்பராசி. கும்பராசியில பிறந்தவர்கள் நிறைகுட மாந்தர்கள் அப்படின்னு பேர். கும்பராசியில பிறந்த ஒரு பெண் வாழ்க்கை துணைவியாக அமைஞ்சிட்டாங்க வச்சுக்கிறீங்களேன், அந்த குடும்பத்தை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்திடுவாங்க. ஒரு நல்ல மந்திரியாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு உண்டு. கும்பராசியில பிறந்த ஒரு மந்திரி நாட்டுக்கு கிடைச்சா அந்த நாடு உயர்ந்துடும். நல்ல மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் கும்பராசியில. அந்த கும்பராசியில இப்ப சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு அதிபதி அவர்தான், மூல திரிகோணஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்கார். இருந்தாலும் சார் கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு, உடம்புக்கு அலுப்பு கொடுக்குறாரு, மனசுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கே அப்படித்தானே நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு 2025 அற்புதமான வருஷமா அமைய போகுது. அதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க அப்படித்தானே கேட்குறீங்க. சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகுகிறார். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 11 மணி 1 நிமிடத்திற்கு கும்பராசியிலே இதுநாள் வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். இது ஒரு நல்ல மாற்றமா உங்களுக்கு இருக்க போகுது. இது மிக முக்கியமாக தொழில் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஹெல்த் ரீதியா கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அத்தனை ப்ராப்ளங்களும் இப்போ சால்வ் ஆகும். வேலை பார்க்குற இடத்துல அவமரியாதையை சந்தித்தவர்களுக்கு இனிமேல் பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படும். அப்படிப்பட்ட யோகம் கூடி வரும். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அப்போ ஹெல்த் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்குவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கி கிரெடிட் கார்டு விஷயத்தில் மாட்டிக்கிட்ட கும்பராசிக்காரங்க கடந்த காலத்தில் மிக அதிகம் இல்லைங்களா. இனிமேல் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கணும். சார் நான் ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன் சார், அந்த கடன்லேருந்து எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னா, ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மெல்ல மெல்ல அந்த நிவர்த்தி என்பது தொடங்கிடும். கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிற ஒரு அற்புதமான காலம் வரும். இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூரணம். அதில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சுக்கிர பகவான் கும்பராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான், அவர் தான் பாக்கியாதிபதி. அந்த சுக்கிர பகவானே ராசியில் உட்கார்ந்துட்டார். அதனால செல்வம் கொழிக்கும் ஒரு ஆண்டாக 2025 உங்களுக்கு அமைய போகிறது. அந்த செல்வ வளம் வருதுனாலேயே கடன் ஒரு பெருசா தெரியாது பாருங்க, ரொம்ப நல்ல நிலைமையில நீங்க இருப்பீங்க. 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் சூரிய பகவான், அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு, புதனோடு சேர்ந்தாரு. உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். பிசினஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிருவீங்க. பெரிய லாபத்தை நோக்கி பிசினஸ் கொண்டு போவீங்க. தாங்க முடியாத அளவுக்கு பிசினஸ்ல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரப்போகிறீர்கள். சாம்பலில் இருந்து எழக்கூடிய பீனிக்ஸ் பறவை போல நாங்க பாருங்க. அப்படி நீங்கள் உயர்ந்து எழுந்து பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பிசினஸ்ல பெரிய அளவுக்கு வருவீங்க. இந்த புதன் பகவான் லாபத்தில் இருக்காரு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஆதாயம், நல்ல முன்னேற்றம். கேம்பஸ் இன்டர்வியூல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் படிப்புல என்ன தடைகள்
கும்பராசி மாணவர்களுக்கு இருந்தாலும் நிவர்த்தியாக போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க சிறந்த வளர்ச்சி அடைய போறாங்க. 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் சொல்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணமாகும். சரிங்க, திருமண பருவத்தில் நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண பருவம் வந்துருச்சு. இப்போ திருமண செய்தி கூடி வரப்போகுது, கெட்டி மேல ஒலி கேட்க போகுது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு. அரசு ஊழியர்கள் பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. எல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்ல இன்னும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிடணும், அந்த அவசியமும் இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு எந்த பகைமையும் வச்சுக்கிடக்கூடாது. யாருடன் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது அப்படின்னு ராமபிரானுக்கு வசிட்ட முனிவர் சொல்கிறார். மறுநாள் காலை ராமபிரானுக்கு முடிசூட்டணும். அந்த நேரத்தில் வசிட்ட முனிவர் ராமபிரானுக்கு சொல்றார், எப்படி இருக்கணும், ஒரு நாட்டை நீ எப்படி அரசாட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, யாருடன் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காதுனாரு. யார்ட்டையும் சண்டை போடாத, உன் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகும்னாரு. அப்படி உயர்ந்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டு அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் பகை கொள்ளாமல் வாழ பழகி கிடணும். அதை போல சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உருவாகும். கல்வியில நல்ல முன்னேற்றம் உருவாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரும் புகழ் சேரும். உங்கள் இல்லங்களிலே திருமணம் கைகூடக்கூடிய அற்புத யோகம் உங்களுக்கு உண்டு. ஒரு லோன் வாங்கியாவது வீடு கட்டிடுவீங்க, அந்த அமைப்பு இருக்கு. இந்த ஆண்டு எனக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுங்க. யாரை வழிபட்டா எனக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்டா, திருப்பதி ஏழுமலையானை வழிபடணும். படியேறி சென்று அவரை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்பதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய போகிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனதருமை மீனராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்திலே 12வது ராசி மீனராசி. ஒரு நிறைவான மனம் கொண்ட மனிதர்கள் அப்படின்னு பேர். எதிலையுமே கொஞ்சம் யதார்த்தமா நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள், நிதானமாக பேசக்கூடிய அமைப்பு உடையவர்கள். உங்களுக்கு எல்லா நன்மையும் மனசுல இருக்கு. வாழ்க்கையில நல்ல மனிதர்களா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நவக்கிரகத்துல ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. எந்த கிரகம்? அந்த கிரகம் சனி பகவான் தாங்க. 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. உங்க வாழ்க்கையில பலருக்கு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு நாள் கம்பெனியில கூப்பிட்டு இந்த வேலை இல்லைங்க, வேலையை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு மன துயரம். ஒரு மிடில் ஏஜ்ல உங்களை நம்பி ஒரு குடும்பம்னு இருக்கும்போது வேலையை விட்டு போக சொல்லிட்டா அந்த துயரத்தை தாங்க முடியுமா? அதையெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க இப்போ. அப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க? இப்போ ஜென்மச்சனி வருது சார். இன்னும் எனக்கு நினைச்சா பயமா இருக்குதான்னு நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. நீங்க என்ன காரணம் தெரியுமா? தர்மனுடைய வீட்டிலே கர்மாதிபதி வருகிறார். குரு பகவானுக்கு தர்மாதிபதியின் பேரு, சனி பகவானுக்கு கர்மாதிபதியின் பேரு. தர்மாதிபதியுடைய வீட்டிலே கர்மாதிபதி வருகிறார். உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம், நீங்க செய்த தர்மம் உங்களை இந்த நேரத்தில் காப்பாற்ற போகுது. நல்ல வேலையை கொடுக்க போகுது. இரண்டாவது விஷயம், 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் உங்களுக்கு குரு பகவான். அந்த குரு பகவான் இப்பொழுது இந்த ஆண்டு 4ஆம் இடத்திற்கு போய் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வந்துடும். நாம செய்த பாவ புண்ணியம் தானே நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது இல்லைங்களா? நீங்க நிறைய புண்ணியம் செய்திருந்தீங்க வச்சுக்கோங்களேன், சனி பகவான் லாபாதிபதியாக இப்ப செயல்படுவாரு. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது வேலையில ப்ரமோஷனை கொடுக்க போறாரு. அதே நீங்கள் நிறைய பாவங்கள் செய்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன், இப்பொழுது அவர் விரையாதிபதியாக செயல்படுவார். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஆகவே நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்கு நன்மையாக இந்த ஆண்டு அமைய போகிறது அப்படின்னு மனசுல வச்சுக்கிடுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்குங்க 10ஆம் இடத்துல புதன் பகவான். ஒரு நிலைத்த பிசினஸ் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்க, 7ஆம் இடத்து புதனாக அவர் செயல்படுவார். வெளிநாடு போற யோகத்தை கொடுப்பார். பிறகு அவர் 10ஆம் இடத்திலே உட்கார்ந்த செயல்பாட்டை கொடுப்பார். நல்ல வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கும் போது ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டுக்கு போய் படிக்கும் போது அந்த படிப்புல உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் அமையக்கூடிய யோகம், அப்படிப்பட்ட முன்னேற்றம் எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்து கொடுக்க போறார். 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருப்பதில் நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சேவிங்ஸ் உயரும், சந்தேகம் இல்லை. அதே மாதிரி செலவுகளும் பல மடங்கு உயருமே. ஏன்னா சனி பகவான் விரயத்தில் இருக்காரே, நிறைய செலவுகளை வருடத்தின் துவக்கத்தில் அவர் தரப்போகிறார். மனைவி மக்களுக்காக செலவழியுங்கள், சுபகாரியங்களுக்காக செலவழிங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். பாக்கியாதிபதி 5ஆம் இடத்திலே இருக்கிறார்.
ஆகவே ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு அமையும். உங்களுடைய தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வருஷங்க. அப்ப மீனராசிக்காரங்க எதுக்காக பயப்படலாமா? வேலையில ப்ரமோஷன் சொல்லிட்டோம், படிப்புல நல்ல முன்னேற்றம்னு சொல்றோம், வியாபாரத்தில் மிகச்சிறந்த வளர்ச்சிங்கிறோம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம். ஒரு திரிகோணஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானத்தில் இருக்காரு, மிகப்பெரிய வல்லமைன்னு சொல்றோம். எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கிறதே. ஆக மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனியை பத்தி கொஞ்சம் கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. சொந்த வீடு கட்ட போற ஒரு யோகம் இருக்கு. ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் நலம் சீராக போகுது, அந்த யோகம் இருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூல மாணவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியினால வேலையில ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இதே நேரத்திலே ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிசினஸ்ல பெரிய அளவுக்கு ஜொலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. கல்வியிலே மற்றவர்களை விட நிறைய சாதிப்பார்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க பெரிய வளர்ச்சியை பெறுவாங்க. ஜவுளித்துறையை சேர்ந்தவங்க பெரிய வளர்ச்சியை பெறுவாங்க. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. இப்படி அற்புதமான வருஷமாக 2025 உங்களுக்கு அமையுது. இந்த ஆண்டு எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒரு நிறைவடையும், சங்கடங்கள் விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே என்று ராகவேந்திரரை வழிபடணும். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே நம்முடைய 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து வைத்துக்கொண்டு ராகவேந்திரரை மனதாலே தியானித்து 11 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வருகிற போது அந்த மந்திராலய மகானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து இந்த ஆண்டு மிகச் சிறந்த ஆண்டாக மீனராசி அன்பர்களுக்கு அமையும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன்.